வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கும் ஒரு சில டிவைஸோட தான் வந்திருக்கேன். எண்டே கிடையாது சார். ஓகேங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா ஏர்லி பேர்ட் சேல் வந்து லைவா சரியா? இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எட்ஜ் 60 ஃபியூஷன் வந்து 20,000 ரூபான்னு போட்டிருக்காங்க. G96 இப்போ உங்களுக்கு வந்து 15,000 ரூபாய்க்கு இருக்குது. அப்புறம் G96 பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்போம். ஸோ லுக் ஆஸ்பெக்டில் ஓகே, ஸ்பீக்கர்ஸ் ஓகே, ஸோ மீடியா கன்சம்ஷனுக்கு ஓகே. பட் ரொம்ப ரிலேயபிளான ஒரு டிவைஸு, பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்ல முடியல. ஸோ அதை வந்து நான் திரும்பி இந்த இடத்துல அழுத்தமாக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு தடவை வேணாலும் செக் பண்ணிக்கோங்க, வீடியோ ஆல்ரெடி இருக்கும். அப்புறம் எட்ஜ் 60 ப்ரோ. ஸோ இது வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் டிவைஸு. இதை வந்து நான் பெரும்பாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் பார்த்தாலும் சரி, அண்ட் இன்டர்நெட்டில் இதை பற்றி தேடி பார்த்தாலும் சரி, இது வந்து எப்படி தெரியுமா இருக்குது? கேட் ஆன் த வால். ஏன்னா ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 10 பேரோட ஃபீட்பேக் எடுத்தேன்னா அதில் 5 பேர் வந்து சூப்பருங்கிறாங்க, 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோங்கிறாங்க. சரி, யாராவது ஒருத்தர் அதுக்கு பரவாயில்ல ப்ரோ, அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படி தான் சொல்லுவாங்களா? இல்லாட்டி வந்து ஓகே ப்ரோ பேலன்ஸ்டு டிவைஸ்ன்னு சொல்லுவாங்களான்னு பார்த்தா, ஒன்று சூப்பர், இல்லை ஐயோ. இப்படி தான் நான் வந்து எட்ஜ் 60 ப்ரோ பற்றியான டீட்டெயில்ஸ் இன்டர்நெட்டில் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் யாராவது எட்ஜ் 60 ப்ரோ யூசர்ஸ் இருக்கீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸ்லையும் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது? இப்போது அப்டேட்ஸ்லாம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சில அப்டேட் வந்து ஃபிக்ஸ் ஆகியிருக்கா? பேட்டரி லைஃப் நல்லா இருக்கா? ரிலேபிளாக இருக்கா டிவைஸு? கேமரா ஆப்பு மோட்டோரோலாவோட பிரச்சனை. அது கேமரா ஆப்பு இப்பயும் கூட பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே டாப் டயர் மோட்டோரோலா டிவைஸ்லையும் கொஞ்சம் ஸ்லகிஷாக தான் இருக்கும். அடுத்து என்னென்னா G86 பவர். ஸோ பேட்டரி பேக்கப் ஓரியன்டாக யாராவது டிவைஸ் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா, எனக்கு ஆனால் மோட்டோரோலா ஃபோன் பிடிக்கும் ப்ரோ, ஆனால் பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கணும்னு பார்க்குறேன் அப்படின்னும் போது அப்போ G86 பவர் வந்து ஃபார் ஸ்கோர் பண்ணும். பேருக்கு ஏற்ற மாதிரி அது பர்ஃபார்ம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்னென்னா G45. ஸோ இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் 5G டிவைஸு. ஸோ இதுவும் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் டிவைஸ் தான். நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்லையும் நல்லாயிருக்கும். பேட்டரி லைஃப் வந்து மெட்டா ஆப்ஸ்லாம் இல்லாமல் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு சிலர் மெட்டா ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணால் சூடாகுதுன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். ஏன்னா 695 மாதிரியான ஒரு ப்ராசரை வச்சுக்கிட்டு 5G ஆஸ்பெக்ட்லாம் கூட ஓட்டிட முடியுதே தவிர, சில சமயங்களில் இந்த மாதிரி இர்ரெகுலரான பிஹேவியர் தான் கொஞ்சம் அநாயங்க இருக்குது. ஸோ அதான் G45. G35 இன்னுமா நீ இந்த ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க தோணுது. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு எப்படின்னா, இந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி பேனலோட, ஸோ அதுதான் இதோட யூஎஸ்பி. ஸோ ஒரு 5G ஃபோனு ஃபுல் ஹெச்டி பேனலோட உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஃபோன்ஸ் இப்போ மோட்டோரோலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மோட்டோரோல இப்போ G45 பார்த்தோம், அதெல்லாம் உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி இருக்காது, ஹெச்டி ப்ளஸ் தான். இதுதான் ஸ்கோரிங். ஸோ அப்போது மீடியாக்காகவும் டே டு டே இன்ட்ராக்ஷனுக்காகவும் ஹை ரெசல்யூஷன் டிஸ்பிளேக்காகவும் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு G35 ஸ்கோர் பண்ணும். அப்புறம் G85 ஒரு பக்கம் இங்கே இருக்குது, மேலே போனால் G86 பவர் இருக்குது. மக்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கே புரியல. ரேசர் 60 வந்து 7400. ஸோ உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அல்ட்ரா மாஸாக இருக்கும். பட் அல்ட்ரா வந்து ரொம்பவே அஃபோர்டபுள் செக்மெண்ட் கிடையாது, காஸ்ட்லி. பட் ஒரு ஃப்ளிப்பு இந்த ஃபோல்டு ஆஸ்பெக்டில் வரும்போது மோட்டோரோலா கிட்டேருந்து ஒரு பவர் பேக்டு பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினச்சா வேறு வழியே இல்லை, 60 அல்ட்ரா தான் போய் ஆகணும். 60 எப்படின்னா ஓகே, ஆனால் அந்த ப்ரைஸ் அது ஜஸ்டிஃபை அவ்வளோ ஈஸியாக பண்ணாது. எட்ஜ் 60 ஸ்டைலஸ்ஸு. இது வந்து ஒரு துண்டாக தெரியக்கூடிய ஒரு மோட்டோரோலா டிவைஸ். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு மைக்ரோ எஸ்டி ஆப்ஷன் இருக்கும், 3.5mm ஜாக் இருக்கும், ஸ்டைலஸ் இருக்கும், 7S Gen 2 இருக்கும். ஸோ எல்லாமே வந்து நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்டுக்கிட்டு இருந்த நிறைய விஷயங்களை வந்து இந்த ஃபோனில் பேக் பண்ணியிருப்பாங்க. யாருமே இது புரியல, திடீர்னு எப்படிடா இப்படி ஒரு ஃபோனை லேண்ட் பண்ண அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த 20K அப்படிங்கிற செக்மெண்ட்டில் வந்து மீடியா சென்ட்ரிக்காகவும் ஒரு யூனிக்கான ஃபீலை டெலிவர் பண்ணக்கூடிய ஒரே மோட்டோரோலா டிவைஸ் இது தான், எட்ஜ் 60 ஸ்டைலஸ். நத்திங்கில் டீல் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன். நத்திங்கில் 3A சீரீஸ்க்கு டீல் இருக்குது, அண்ட் CMF Phone 2 ப்ரோக்கும் டீல் இருக்குது, அண்ட் நம்ம எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த நத்திங் ஃபோன் 3க்கும் டீல் இருக்குது. இப்போ ஃபோன் 3 வந்து பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய், 34,999 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோன் 3 இதில் ஹைலைட் என்னன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 80,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணப்பட்ட இந்த ஃபோன் 3 தான் இப்போ 35,000 சொல்கிறதே கிரேசியாக இருக்குது. இதில் அடுத்து என்னன்னா, இந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கணுமா, நீங்கள் ஆல்ரெடி நத்திங் ஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கணும் மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. நத்திங் ஃபோன் யூசர்ஸ்க்கு இது ஈஸியாக அப்ளிகபிள் ஆகும்னு தான் சொல்கிறாங்க. பட் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. இப்படி தான் அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஃபோன் 3A ப்ரோ. ஸோ கொஞ்சம் பெரிஸ்கோப் வேணும், பெரிஸ்கோப்பில் கொஞ்சம் மேக்ரோ மாதிரியான அட்வான்டேஜஸையும் என்ஜாய் பண்ணணும். ஸோ அப்படிலாம் யோசிச்சா கொஞ்சம் கேமரா சென்ட்ரிக்காகவும் இருக்கணும், ஆனால் 25,000 ரூபா தான் செலவு பண்ணுவேன் அப்படின்னும் போது ஆஃபர்ஸோடு சேர்த்து உங்களுக்கு வந்து 25Kக்கு 3A ப்ரோ கிடைக்குது. இல்லை ப்ரோ நான் அந்த அளவுக்குலாம் கேமரா யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு நத்திங் ஃபோன் போதும், எனக்கு நத்திங் OS பிடிச்சிருக்கு, இதுக்கு முன்னாடி நான் நத்திங் டிவைஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு CMF இல்லாட்டி வந்து நான் நத்திங் ஃபோன் 1 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஸோ 778 யூஸ் பண்ண எனக்கு வந்து ஒரு வேளை இது ஓகேன்னு தோணுது ப்ரோ, அதாவது 3Aவை சொல்கிறேன். 778 பேஸ்டு நத்திங் ஃபோன் 1 யூஸ் பண்ணேன், அது நிஜமாவே ப்ரீமியம் தான்,
ஆனால் இப்போ வந்து 3Aவே எனக்கு போதுமோன்னு தோணுது. ஏன்னா அது வந்து 20,999 கிடைக்குது இல்லையா அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து அது ஸ்கோரிங் ஏரியாவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இல்லை ப்ரோ எனக்கு வந்து 20K கீழே கொஞ்சம் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நத்திங் பெட்டராக இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அண்ட் அந்த கம்யூனிட்டி ரொம்பவே ஆக்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 15,000க்கு வந்து எனக்கு நல்ல ஆக்டிவாக இருக்கிற ஒரு கம்யூனிட்டியோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னும் போது CMF Phone 2 Pro. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ ரிவீல் ஆகிருக்கு. ஸோ ஆக மொத்தம் Phone 3யோட இந்த டீலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எவ்வளோ ஸ்டாக் இருக்க போது தெரில. இது மட்டும் இல்லைங்க, எல்லா டிவைஸுமே ஸ்டாக் எப்படி அவங்க வச்சிருக்க போகிறாங்கிறது தான் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அடுத்து யாருன்னா ரியல்மி. ரியல்மி எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குது, ஆனால் ரியல்மி வாங்கவா ஓப்போ வாங்கவா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரியான பட்ஜெட்டில் வருது ப்ரோ. நான் எதுக்காக தேடி போய் ரியல்மி வாங்கணும்? ஓகே, இப்போ P4 Pro இங்கே போட்டிருக்காங்களா? இப்போ இந்த மாதிரியான டிவைஸ் வாங்கலாம். ஏன்னா P4 Proன்னு போகும்போது உங்களுக்கு வந்து 7 Gen 4 இருக்கும். இதுவே P4 போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 7400 இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி போகலாம் அப்படின்னு பார்த்தா என்ன ஆகிடுது, இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இவங்களதுலேயே நார்சோல் ஏதாவது வந்து நிற்கும். இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு சில பிராண்டில் இதே பட்ஜெட்டில் இன்னும் கொஞ்சம் டெரர் ஸ்பெசிஃபிகேஷனோட ஒரு சில டிவைசஸ் இருக்கும். ஸோ அதனால் யோசிக்க வைக்கும். ஸோ P4 Pro உங்களுக்கு இருக்குது. P4 Pro போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் SoC இருக்கும். ஸோ நெட்வொர்க் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கணும். கேமரா பொதுவாக ரியல்மியில் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். நான் வந்து தனிப்பட்ட முறையில் கேமராவை பற்றி பெரிய அளவில் விமர்சனம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்திருக்கக்கூடிய ரியல்மி 15 Pro வேணால் செமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓரளவுக்கு. பட் அதையே வந்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணாலும் பெயிண்ட் தான் அடிக்குதுன்னு திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த என்ட்ரி லெவல் டிவைசஸ் எப்படி இருக்குங்கிறத யோசிச்சுக்கோங்க. ஸோ ரியல்மி P4 இங்கே இருக்குது. ஸோ 80 வாட் சார்ஜிங் 7000 mAh தான் இதில் முக்கிய அம்சம். ஏன்னா இப்போ 15,000க்கு எவ்வளோ டிவைஸ் தருமா ப்ரோ இந்த 7000 mAh இருக்குது. இது ஒன்று, K13 ஒன்று, Redmi 15 ஒன்று. ஸோ ஏகப்பட்ட டிவைசஸை இந்த பட்ஜெட்டில் நீங்கள் இனிமேல் பார்க்க போகிறீங்க 7000 mAh பேட்டரியோட. ஸோ இப்போ பேட்டரி மேரத்தான் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நடக்க போகுது 15,000 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டில். பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக 21,000 ரூபாய்க்கு வந்து P3 Ultra இருக்குங்கிறாங்க. ஸோ P3 Ultra ஓகே, நான் P3 Ultra மோசம்லாம் சொல்ல மாட்டேன். P3 Ultra டிவைஸ் யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 8350 வந்து அளவுக்கு ரிலேபிளாக இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் எக்ஸ்ட்ரா 1000 ரூபா அந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு வந்து Neo 10R இருக்குது அப்படின்னும் போது அப்போ iQOO Neo 10R வாங்குவாங்களா இல்லாட்டி P3 Ultra வாங்குவாங்களாங்கிறத இப்போ கேள்வி. ஒன் டச் ஓஎஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் iQOO Neo 10R எடுத்துக்கிறேன். ஏன்னா லேட்டஸ்ட் Gen 3 இருக்குது. iQOOட அதை Vivo போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதம் இருக்கும் கேமராவில் ஓரளவுக்கு. அப்படி யோசிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து போகுது. ஸோ இது வந்து எல்லாருமே இதே மாதிரி தான் இதே கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அப்போ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் எதை சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுது. P3 Lite. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த 10,000 ரூபா செக்மெண்ட்டில் இப்போ பார்த்தீங்களா செக்மெண்ட்டில் 6000 mAh வச்சு ஸ்லிம்மஸ்ட் ஃபோன் இதுதான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 45 வாட்டுங்கிறது சூப்பருங்க. ஏன்னா இப்போ கூட Redmi 15 மாதிரியான ஃபோனை பற்றி பேசினேன். ஓகே, சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸில் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பட் அது 33 வாட் 45 வாட் உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறதுங்கிறது பெரிய சேலஞ்சு தான். ஸோ இந்த செக்மெண்ட்டில் வந்து இந்த 45 வாட்லாம் 10,000 ரூபா பக்கத்தில் கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா இன்ஃபினிக்ஸ் தான். GT70 GT60 அளவுக்கு இம்பாக்டை மார்க்கெட்டில் ஏற்படுத்தின மாதிரி தெரியல. மேபி இவங்க பண்ண அந்த மூவ் வந்து பேக் ஃபயர் ஆகிடுச்சான்னு தெரில. Dimensity ப்ராசஸர் வந்து எல்லாமே மோசம்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். ஒரு சில ப்ராசஸர் தான் கொஞ்சம் கோலராக வேலை செய்யும். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 7000 mAh பேட்டரி 120 வாட் சார்ஜிங்லாம் இருந்தாலும் கூட நிறைய பேர் 60 மேலே விருப்பம் காட்டின அளவுக்கு 60 வந்து உங்களுக்கு 30,000 ரூபா கிட்ட இருக்கும்போது அது மேலே எல்லாரும் காட்டின இன்ட்ரெஸ்ட்டை வந்து 70 மேலே காட்டலையோ அப்படின்னு தோணுது. ரியல்மி 15 இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிற ஒரு மாடல் தான். ஸோ 15 Pro கேமரா சென்ட்ரிக்காக யோசிச்சா ஆல் 50 மெகாபிக்சல் சென்சார்ஸ். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஆஸ்பெக்டில் வந்து 15 Pro ஒரு நல்ல இம்பேக்டை ஏற்படுத்தணும். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் டிவைஸ் கிடையாது. 15 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் அது வந்து கொஞ்சம் கேமரா சென்ட்ரிக் அண்ட் மீடியா சென்ட்ரிக்கான ஒரு டிவைஸ். ஸோ அதனால் நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 15T இருக்குது, 14 Pro Plus இருக்குது. 14 Pro Plus வந்து ஆக்சுவலாக லுக்கு வெயிட்டு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் அகைன் ஒரு 10x மேலே போக 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 பெயிண்ட் அடிக்கிறது வந்து உச்சகட்டத்தை நோக்கி போகும். 120x போனோன்னா பெயிண்ட் மட்டும் தான் மிச்சம் இருக்கும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் மீடியாக்காகவோ கையில் இன்ஹேண்ட் ஃபீலுக்காகவோ வாங்குற நிறைய பேருக்கு வந்து செம ப்ரீமியமாக ஃபீல் ஆகும். எதுனா 14 Pro Plus. சரி, அப்போ இதோட முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு போக்கோ இருக்குது. போக்கோ X7 அதுவும் 15,000 கீழே. ஸோ இப்போ 15,000 கீழே இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி வந்து 7000 mAh ஃபோன்ஸ் எல்லாத்தையும் சொன்னாங்க. ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் இருக்கும், Dimensity ப்ராசஸர் இருக்கும், ஆனால் 7000 mAh பேட்டரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஏன்னா 7400 நீங்கள் பார்க்கலாம், 6 Gen 4 பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது அந்த இடத்துல ஓகே இதுவே ரெட்மி எடுத்துக்கிட்டால் 6S Gen 3. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டிவைசஸ் பார்க்க முடியுது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி ஸ்கோர் பண்ண போகுது? ஏன்னா இதுவும் உங்களுக்கு வந்து ஒரு பவர் பேக்டு டிவைஸ்ன்னு சொல்லலாம். ப்ராசஸர் ஆஸ்பெக்டில் பார்த்தா எல்லாரும் ஒரே குட்டையில் ஓட்டின மாட்டேங்க தான். யாரை பார்த்தாலும் ஒரே மாதிரியான ப்ராசஸரோட தான் சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே என்னென்னா இது வந்து அந்த கர்வ்டு டிஸ்பிளே கையில் பிடிக்கும் போது இன்ஹேண்ட் ஃபீலு அந்த கம்ஃபர்ட்டில் வந்து போக்கோ X7 சூப்பராக டெலிவர் பண்ணிச்சு. ஸ்பீக்கர்ஸ் நல்லா இருந்தது.
கேமரா லிட்டியா சென்சார் வந்து ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு, பிரைமரி சென்சார். அண்ட் முக்கியமாக வந்து ஹாப்டிக் ஃபீட்பேக் சூப்பராக இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து இதோட யூஎஸ்பியாக பார்க்கப்பட்டுச்சு. போக்கோ X7 செம்மையாக ஸ்கோர் பண்ணுங்க. ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. M7 ப்ளஸ்ஸு, ஸோ அது நத்திங் பட் ரெட்மி 15. ஸோ 15A தான் உங்களுக்கு M7 ப்ளஸ்ஸு. அண்ட் இங்கேயும் ரீபிராண்டிங் தான். ஆனால் டிசைனில் ஒரு சின்ன சேஞ்ச் மாதிரி நம்மளால் ஒரு சில விஷயங்கள் பார்க்க முடியுது. இதுவும் 7000 mAh. பட் 10,000 சில்லரை அப்படிங்கிறது கிரேசி. 7000 mAhக்கு 6S Gen 3 ப்ராசரோட சப்போஸ் 10,500 இல்லாட்டி 10,999 வருது அப்படின்னும் போது பேட்டரி சென்ட்ரிக்காகவும் மீடியாக்காகவும் யாராவது ப்ரிஃபர் பண்ணுறதா இருந்தால் எல்சிடி பேனல் அண்ட் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்டோட வரும். அதாவது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமல் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்டோட வரும் எல்சிடி பேனல். பட் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் தான் மெயின். எல்சிடி பேனல் ப்ரோ, ஸோ கோடெலாம் விளையாடு ப்ரோ அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா, பெரிய டிஸ்பிளே வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக M7 ப்ளஸ் ஸ்கோர் பண்ணும். அடுத்து M7 வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தா 9,000 rupeesக்கு. ஸோ 5G டிவைஸ் பிலோ 9,000. ஸோ அந்த இடத்துலையும் அகைன் போக்கோ வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ணும். அண்ட் டிவைஸோட லுக் ஆஸ்பெக்ட்லையும் சூப்பராக இருக்கும். ஸோ ரெட்மி 14C அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக இருக்கும் நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ அண்டர் 9Kல 5G டிவைஸு. போக்கோ X7 Pro. ஸோ இது வந்து கிரேசியான ஒரு டிவைஸு. மக்கள் வந்து இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா 20K கிட்ட இது வரும்போது கூட பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக சூப்பரான டிவைஸ் ப்ரோ, செம்மையாக இருக்குது, வந்த புதுசில் இருந்த பிரச்சனைலாம் இப்போ பெருசாக இல்லை, டிவைஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டெமென்சிட்டி பேஸ்டு ப்ராசர் 8400 அல்ட்ரா. ஸோ டெமென்சிட்டி ப்ராசரை வச்சுட்டு கொஞ்சம் பிரச்சனை இருக்குமே இந்த மாதிரியான ஒரு சில தாட்ஸ் எனக்கு வந்தது. ஏன்னா 8300வும் X6 Proவில் கொஞ்சம் கோளாராக இருந்தது வந்த புதுசில். அண்ட் X7 Proலையும் அதே மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் எதிர்பார்த்தேன். பட் ஒரு சில அப்டேட்ஸில் பெட்டர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன். ஸோ இப்போது நீங்கள் யாராவது யூசர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த டீல் டைமில் லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு அதுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா கேம் ஆடணும்னு நினச்சிட்டு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஒரு டிவைஸ் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு போக்கோ X7 Pro, அதுவும் சப்போஸ் இமேஜின் பண்ணி பாருங்களேன் 17,999 இல்லாட்டி 18,999 அப்படி வந்ததுன்னா செம பவர் பேக்டாக இருக்கும். ஸோ அதுவும் நல்ல டிவைஸ் தான். அடுத்து 24 hours இயர்லி ஃபார் ப்ரைம் மெம்பர்ஸ் தான். எதுலன்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் ஐக்கூவுக்கு போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி Z10 Lite வந்து 9,000க்கு, Z10X வந்து 12,000க்கு, Z10 வந்து 19,000க்கு, Neo 10 அது வந்து 30,000க்கு. ஸோ எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்கு. iQOO 13 அதுவும் ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்கு. ஏன்னா 55K அந்த மாதிரி நம்ம பார்ப்போம். பட் இவங்க ஃப்ளாட்டாகவே 51 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் நோ காஸ்ட் இஎம்ஐ ஆஃபர் மட்டும் மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ 3 months or 6 months போனால் நோ காஸ்ட் இஎம்ஐ. அண்ட் iQOO 13க்கு மட்டும் 3, 6 and 9 monthsன்னு போட்டிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் எனக்கு ஜூம் ஃபோட்டோஸ் நான் நிறையா எடுக்க மாட்டேன் ப்ரோ. ஒரு 2x போர்ட்ரேட் இப்படி தான் ப்ரோ பெருசாக எடுப்பேன். ரொம்பலாம் எய்ம் பண்ண மாட்டேன். பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து ஒரு செல்ஃபியோ, ஃப்ரெண்ட்ஸை வந்து நார்மலாக ஒரு ஃபோட்டோவோன்னும் போது iQOO 13 கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணும். சரியா? iQOO 12 கம்பேர் பண்ணால் iQOO 13க்கு அந்த ஜூமிங் கேப்பபிலிட்டிஸ் அண்டு முக்கியமாக மேக்ரோ கேப்பபிலிட்டி இருக்காது. ஸோ இதுதான் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல iQOO 12க்கும் iQOO 13க்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸாக வரும். ஸோ மற்றபடி Neo 10 வந்து இப்போ கேமிங்காக நான் வாங்கணும், எனக்கு 30,000 தான் பட்ஜெட்டு அப்படின்னும் போது Neo 10 அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணும். ஃபோட்டோஸ் எப்படி எடுக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி அந்த டிவைஸை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். நீங்கள் அதில் போய் சாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். கொஞ்சம் அண்டர் எக்ஸ்போஸ்டாக இருக்கும், பட் சோஷியல் ரெடி ஃபோட்டோஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து iQOO பற்றி. ஸோ ஆக மொத்தம் போக்கோ ஒரு பக்கம் ப்ரைஸ் ட்ராப் ஆகுது, ஐக்கூவும் ஒரு பக்கம் நிறைய டீல்ஸ் வருது. இருக்கிற எல்லா பிராண்டும் இந்த டீலில் ஏதாவது ப்ரைஸ் குறைச்சிட்டு தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளிப்கார்ட்டில் என்ன ப்ரோ iPhone 15 இல்லைன்னு கேட்ட நண்பர்களுக்குலாம் ஒரே பதில் என்னென்னா iPhone 15 நமக்கு அமேசானில் தான் நம்ம பார்ப்போம். அநேகமாக 45லேருந்து 50க்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ இவங்க எல்லாரும் வந்து இந்த டீலில் கிரேசியான ப்ரைஸ் காட்டுறதை பற்றி பிரச்சனை இல்லை, ஸ்டாக் எவ்வளோ வச்சிருப்பாங்கிறது தான் இங்கே ப்ராப்ளம். இப்போ 52,000 iPhone 16 சூப்பர் தான். ஒரு 30 பீஸ் மட்டும் வச்சு வித்துவிட்டு மீதி அப்புறம் அவுட் ஆஃப் ஸ்டாக்னு காமிச்சு அதுக்கப்புறம் 57,000 காமிச்சு என்ன பண்ண முடியும்? ரைட்டுங்க. ஸோ இதிலிருந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும் சிவரணி. பார்க்கலாங்க. பை.